விபத்துக்களும் உயிரிழப்புகளும் பெரும் பதட்டத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தும். அது எங்கு நடந்தாலும் சரி, யாருக்கு நடந்தாலும் சரி. அப்படி ஒரு பெரும் பதட்டத்தை ஏற்படுத்தின சம்பவம் தான் மகாராஷ்டிராவில் புனேவில் நடந்த ஒரு சம்பவம். ஆக்சுவலாக இதை எல்லாத்தோடையும் ஒப்பிட்டு கடந்து விட முடியாது. இது எல்லாருக்குமே மேலும் கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு 17 வயது சிறுவன் நல்ல ஒரு சொகுசு காரில் ஏறிக்கிட்டு ஃபுல்லாக மப்பை போட்டுக்கிட்டு வேகமாக ஓட்டிகிட்டு போயிருக்கிறான். சாதாரணமாக சாலையோரம் நின்றுட்டு இருந்த 2 பேர் ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க 2 பேருமே ஸ்பாட் அவுட்டு. இப்போது அவனை போலீஸு அரெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு போயிடுது. அதற்கப்புறம் நடந்தது தான் திடுக்கிடும் சம்பவங்கள். காவல்துறையை சரிகட்டி அவங்க அப்பா அந்த வழக்கிலேருந்து அவனை தப்பிக்க வைக்க பார்க்குறாரு. அவங்க தாத்தா வேற ஒருத்தரை கொண்டு இவர் தான் கார் ஓட்டினார் அப்படின்னு சொல்லி ஸ்டேஷனில் உட்கார வைக்கிறாரு. இதற்கப்புறம் அவன் குடிச்சிருக்கானா இல்லையா அப்படின்னு பிளட் சாம்பிள் எடுத்துருக்கிறாங்க. அந்த பிளட் சாம்பிளையே மாற்றிருக்காங்க அவங்க அம்மா. அவங்களுடைய பிளட் சாம்பிளை கொடுத்து அங்கே உள்ள மருத்துவர்களை அப்படியே ரெடி பண்ணி இந்த பிளட் சாம்பிளை மாற்றி வச்சு இந்த வேலையும் அந்த அம்மா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் அவனை கொண்டு போய் நீதிமன்றத்தில் விட்டால் நீதிபதி அவனுக்கு ஒரு தண்டனையை கொடுத்தாரு. அதுதான் ஒட்டுமொத்த நாட்டையும் ஒரு உலுக்கிருச்சு. அவர் என்ன சொல்லிட்டாரு, விபத்தை ஏற்படுத்திய பையன் 17 வயசு சிறுவன், அவன் சிறுவன்கிறதுனால அவனுக்கு பெருசாக தண்டனை கொடுக்க முடியாதுன்னு சொல்லி சில சம்மரிகளை எழுத சொல்லி ஒரு தீர்ப்பை சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. இதுதான் ஒரு மிகப்பெரிய பதட்டத்தை ஏற்படுத்திடுச்சு. இந்த நேரத்தில் நாம் கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இப்போ பல குற்றங்கள், ரொம்ப ரொம்ப பாலியல் வன்கொடுமை செய்கிற பசங்க, அப்புறம் வீடு பூந்து திருடி தடுக்க வந்தவர்களை கொலை செய்கிற பசங்க, அதே மாதிரி கூலிப்படையாக வர்ற பசங்க, அப்புறம் கஞ்சா விற்கிறவன், அபீன் விற்கிறவன், இவங்க எல்லாம் பெரும்பான்மையானவர்கள் என்னவாக இருக்காங்கன்னா அண்டர் ஏஜ் தான். இந்த 17 வயசு 16 வயசு பசங்களாக இருக்காங்க. இவங்க நீதிமன்றத்தில் கொண்டு போய் நிறுத்தப்படும் பொழுது இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கறது, சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புங்க அப்படின்னுறாங்க. இது பெரிய தண்டனையாக அவங்களுக்கு மாற முடியல. என்ன காரணம்னா இந்த வயசு. இப்போ இந்த வயசுக்கு எப்படி தண்டனை கொடுப்பதுங்கிறத தொடர்ந்து இங்கே ஒரு விவாதமாக நடந்துகிட்ருக்கு. குற்றத்தின் தன்மையை பொறுத்து அவர்கள் சிறுவர்கள்னு மன்னிக்கப்படணுமா அல்லது அவர்களை கடுமையாக தண்டிக்கப்படணுமா, இதுதான் எல்லாருடைய மனசுலையும் கேள்வியாக நிற்கிது. ஒரு மிகப்பெரிய சட்ட திருத்தமே வேணுங்கிற அளவுக்கு இந்த விவாதம் போயிட்டுருக்கு. ஏன்னா அவ்வளவு கொடூரத்தை பண்ணவனை எப்படி நீங்கள் சின்ன பையன் லிஸ்ட்டில் நீங்கள் சேர்க்க முடியும்? ஒரு 17 வயசில் இவ்வளோ பெரிய கிரைமை பண்ணுற ஒருத்தன் 25 வயசில் என்னவெல்லாம் பண்ணுவான்? இப்போ விபத்துங்கிறது ரொம்ப இயல்பாக நடக்கிறது, அது திட்டமிட்டு நடக்கிறது இல்லை. இவன் குடிச்சிட்டு முதல்ல கார் ஓட்டுறதே தப்புங்கிற உணர்வு இவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்திருக்கணும். அல்லன்னா அந்த குடும்பம் அதை ஏற்படுத்தியிருக்கணும். அவன் வளர்ப்பே சரியில்லைன்னு நம்ம தெளிவாக முடிவு பண்ணிக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே புள்ள பிரச்சனையில் மாட்டிக்கிட்டால் அதுலேருந்து எப்படியாவது அவனை தப்பிக்க வைக்கணுங்கிற எண்ணம் வரும். அப்படி வராதவங்க பெற்றோர்களே கிடையாது. ஆனால் ஏகப்பட்ட குறுக்கு வழிகளை பண்ணி இந்த குற்றத்தில் ஈடுபட்டதே அவன் கிடையாது அப்படின்னு சொல்லி வேறொருத்தரை கொண்டு சரண்டர் பண்ணுறதெல்லாம் உலகத்தில் ஒரு மிகப்பெரிய அநியாயம். அது பல இடங்களில் நடக்குது. ஒரு செல்வாக்குள்ள ஒரு பையனாக இருந்தான்னா டக்குன்னு அந்த இடத்துல ஒரு டிரைவர் போய் நான் தாங்க பண்ணது அப்படின்னு லைசன்ஸோடு போய் ஆஜராகிறது, சரண்டர் ஆகிறதெல்லாம் இங்கே நடந்துகிட்ருக்கு. பட் இந்த 17 வயசு 16 வயசு பிரச்சனைக்கு வரேன். இதை அந்த குற்றத்தின் தன்மையை பொறுத்து அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற மாதிரி இங்கே சட்ட திருத்தங்கள் வரணும். இல்லைன்னா அந்த சமூக விரோத கூட்டம் என்ன பண்ணும்னா, குற்றத்தில் ஒரு 17 வயசு 16 வயசு பசங்களை ஈடுபடுத்தி ரொம்ப அழகாக தங்களுடைய கிரைமை கண்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. இதை உடனடியாக மாற்ற வேண்டிய ஒரு கடமை இந்தியாவுக்கு இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரொம்ப ரொம்ப ஆறுதலான செய்தி என்ன தெரியுமா, காவல்துறை இதில் இறங்கி கடுமையாக நடவடிக்கை எடுத்தது தான். ஏன்னா ஒட்டுமொத்த மக்களும் ரொம்ப கவலையாக இந்த தீர்ப்பை பார்க்குறாங்க, ரொம்ப வருத்தமாக பார்க்குறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனடியாக அவன் கார் ஓட்டுனவன் இவன் தான் அப்படின்னு கரெக்டாக அவனை பிடிச்சி உள்ளே போட்டாங்க. அதற்கப்புறம் காவல்துறையை சரி கட்டின வழக்கில் அவங்க அப்பாவை தூக்கி உள்ளே போட்டாங்க. ஒரு டிரைவரை மாற்றி கொண்டாந்து வச்சார் பாருங்க, அவங்க தாத்தா, அந்த தாத்தாவை தூக்கி உள்ளே போட்டாங்க. கடைசியாக பிளட் சாம்பிளை மாற்றின அவங்க அம்மாவை தூக்கி உள்ளே போட்டாங்க. இது நடந்தால்தான் நாளைக்கு இது போன்ற தவறுகள் நடக்கவே நடக்காது. இந்த தண்டனையை பார்த்த பிறகுதான் மக்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கையே வந்திருக்கு எல்லா துறைகளின் மீதும். இப்போ மருத்துவர் உள்ளே போயிட்டார், லஞ்சம் வாங்கிய காவல்துறை அதிகாரி உள்ளே போயிட்டார்,
இன்னும் யாரெல்லாம் இதற்கு உடந்தையாக இருந்தார்களோ எல்லாருமே உள்ளே போயிட்டாங்க. இதற்கப்புறம் இந்த பணமும் செல்வாக்கும் புகழும் வேறு எதுவும் பண்ணி அவங்கள வெளியில் வந்துட விடக்கூடாதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது எங்கேயோ புனேயில் நடந்திருக்கு, நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க முடியாது. அடுத்த தெருவில் நடக்கலாம், அடுத்த ஊரில் நடக்கலாம். ஸோ இது போன்ற குற்றங்கள் எங்கேயுமே நடக்கக்கூடாதுங்கிறது தான் முக்கியமான விஷயம்.